தற்போது நம்முடைய இணைப்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், நீட் மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட போராட்டத்தையும் முன்னெடுக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? வணக்கம். அதாவது இப்போ தேர்தல் நெருங்குது 2026. தேர்தல் நெருங்குறதுனால இது போல மக்களை ஏமாத்துகின்ற அந்த ஸ்டண்ட் வேலையை திறம்பட செய்கிற வேலையை திமுக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. மக்களும் நம்ம திமுகவை நம்ப தயாரில்லை. ஏன்னா 4 வருஷமா என்ன இவங்க அந்த வெண்ணெய் வெட்டி சிப்பாய்களாக வெண்ணெயை வெட்டிட்டு இருந்தாங்க. 4 வருஷம் என்ன பண்ணாங்க? நீட் அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொன்னாங்க. சொன்னதை செய்ய வேண்டியதானே அந்த ரகசியத்தை. அது என்ன சிதம்பரம் ரகசியம்? அது நீட் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. ஒரே கையெழுத்தில் நீட்டை க்ளோஸ் பண்ணுங்க. நீட்டு கொண்டு வந்ததே அன்னைக்கு இவங்க அங்கம் வகித்த இவங்களுடைய அமைச்சர் தான் அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நீட்டை அன்னைக்கு பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி அதுதான் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையே உருவாச்சு. 17 வருஷம் மத்தியில் இருந்து அன்னைக்கே கல்வியை ஒரு மாநில பட்டியலில் கொண்டு வந்திருந்தா. மாநில பட்டியலில் இருந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க. அன்னைக்கு மாநில பட்டியலில் அன்னைக்கு தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை வைத்து அன்னைக்கு கொண்டு வந்திருந்தா நீட்டே வந்திருக்காது. அது ஒரு பக்கம் அது செய்ய தவிர்த்து அது ஒரு மாநில உரிமையை காவு கொடுத்துட்டாங்க. இப்போ தான் தேர்தல் இன்னும் ஒரு 10 மாதம் இருக்கிற சூழ்நிலை இவங்களுக்கு அந்த கச்சைத்தீவு கணக்கு தெரியும். கச்சைத்தீவு பொறுத்தவரையில் யார் தாரை வார்த்தது? அன்றைக்கி 1974 திரு மு. கருணாநிதி முதலமைச்சர் அந்த காலத்தில் சர்க்காரிய கமிஷனுக்கு பயந்து அன்றைக்கி இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்த நெருக்கடியால் அன்றைக்கி பச்சை கொடி காட்டி அது பாராளுமன்றத்தில் திரு கருணாநிதி இசைவு தெரிவித்தார். இலங்கைக்கு கொடுப்பதற்கு அவங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்க. இப்படி இந்த தேர்தல் நெருங்க இது போன்ற இந்த ஸ்டண்ட் வேலைகள்லாம் திமுக செய்யும். ஆனால் ஆட்சியில் இருந்தபோது சரி, எந்தவித தமிழ்நாட்டு உரிமையை மீட்க தவறியவர்கள் இன்றைக்கி பார்த்தா 10 மாதம் இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி கொக்கரிக்கிறாங்க. அது உண்மையிலே ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயலாக தான் நிச்சயமாக இருக்க முடியும். அதனால் 10 மாதம் 4 வருஷம் அது எத்தனை முறை சந்தித்து நீட்டுக்கு அழுத்தம் மத்திய அரசுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் எத்தனை தடவை பார்த்துருக்காங்க. மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தமும் கொடுக்கல. ஆனால் இந்த இன்னும் 10 மாதம் தேர்தல் நேரத்தில் இப்போது பொறுத்தவரை அந்த ஆயுதத்தை தீர்மானம் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு நாடகம் ஆடி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை தான் இன்றைக்கி வழக்கம் போல் எப்போதும் போல் இந்த திமுக செஞ்சிட்ருக்கு. சார், ஏப்ரல் 9ஆம் தேதி அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதில் எல்லா கட்சியும் பங்கேற்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு முதலமைச்சர். உங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன சார்? இல்லைங்க, இப்போ அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிறதா இல்லையான்றதை கட்சி முடிவு செய்யும், பொதுச்செயலாளர் முடிவு செய்வார். அது வேறு விஷயம். அது ஆனால் ஒரு ரகசியம் இவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த ரகசியம் என்ன? கையெழுத்து போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதானே. அது ஏன் கையெழுத்து போடாமல் இருக்கீங்க இன்னும்? அப்படி தானே நீங்கள் தமிழ்நாட்டு தேர்தல் வாக்குறுதி அப்படி தானே கொடுத்தீங்க. அவர் அருமை மைந்தன் துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி செங்கல்லாம் தூக்கின்னு போனார். அவர் எங்களுக்கு தான் அந்த நீட் ரகசியம் தெரியும், எங்களுக்கு தான் அந்த நீட் ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஊராக போய் சொன்னார் இல்லையா? அதை அந்த ரகசியத்தை சொல்லி ஒரு கையெழுத்தை போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அது ஏமாற்றி 4 வருஷம் மக்களை பார்த்தீங்கன்னா வஞ்சித்துட்டு இப்போ 10 மாதம் தேர்தலுக்கு நேரத்தில் எல்லாம் நாடகம் ஆடுறாங்க. இதுதான் உண்மை நிலை. சார், தொடர்ச்சியாக நீட் தேர்வுக்கும் நீங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வரீங்க. உங்களுடைய அடுத்த நிலைப்பாடு என்னவா இருக்குது சார்? இப்போ எங்கள் நிலைப்பாடு நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பது தான். அதனால் அந்த நிலைப்பாடுலேருந்து எந்த மாற்றமும் இல்லை. சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார்.